Assalamualaikum friends, welcome to Muba's kitchen. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு மத்தி மீன் குழம்பு. ரொம்ப ஈஸியான மெத்தடில் நல்ல டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வெங்காயம். இது நமக்கு கொஞ்சம் வதங்கணும். இதோட 4 தக்காளி பழம், சின்ன தக்காளி தான் சேர்த்துருக்கேன். நம்ம குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இந்த தக்காளி நம்ம எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன், அதுக்கு இது தாராளமாக போதும். ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது நல்லா ஆறின பிறகு நம்ம இதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுக்க போகிறோம். மண் சட்டி சூடான உடனே இதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ நீங்கள் அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் விடும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் மீன் குழம்புக்கு. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் வெந்தயம், பூண்டு ஒரு 10 பல் இருக்கும், அதை ஒன்றும் பாதியமாக தட்டி சேர்த்துருக்கேன். பூண்டு போடும்போது அது நல்ல ஒரு மீன் குழம்புக்கு நமக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. இது நல்லா வதங்கட்டும். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். இதை நம்ம நல்லா எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃபைனலாக நமக்கு அந்த எண்ணெயெல்லாம் அழகாக பிரிஞ்சு நமக்கு குழம்பு நல்ல கலராக இருக்கும். நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணும்போது ஃப்ளேம் சிம்மில் வச்சுருக்கணும், கருகிடக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு அந்த குழம்பு நல்ல கலராகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் புளி சேர்த்துருக்கேன். புளி பேஸ்ட் என்கிட்ட இருந்தது, நான் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தது சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு லெமன் சைஸ் புளி நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு சால மீனுக்கெலாம் புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுக்கும். இப்போ இந்த புளியோட பச்சை ஸ்மெல்லாம் நமக்கு நல்லா போகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ நம்ம வதக்கி ஆற வச்சுட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்த மசாலா இது, அதையும் சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு திக்காக போதும் அப்படின்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் அன்றைக்கி குழம்பு மாதிரி வைக்க போகிறேன், அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி தான் சேர்த்துருக்கேன். இப்போ நமக்கு இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு எப்படி இருக்குது நம்ம பார்த்தாலே தெரியும். எனக்கு புளி கம்மியாக இருந்தது, நான் அதனால் எக்ஸ்ட்ரா புளி சேர்த்துருக்கேன். நம்ம கம்மியாக சேர்த்தோன்னா 2வது கூட சேர்த்துக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு கம்மியாக சேர்த்துட்டு அப்புறம் பார்த்துட்டு நீங்கள் பத்தலைனா கூட இந்த ஸ்டேஜில் நம்ம புளி உப்பு மசாலா எதுனாலுமே சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு மீன் 1/2 கிலோ இருக்கும், நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது மீனை போட்ட பிறகு நம்ம ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். அதிலே மீன் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணோன்னா நமக்கு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அழகாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ நான் சிம்மில் வச்சுட்டேன். ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு. டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம்.
சால மீனை பொறுத்த வரைக்கும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த மெத்தடில் வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு ரெசிபியோட பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.